அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது நேர்காணல் கொடுத்திருக்கக்கூடிய பாண்டே பார்த்தீங்கன்னா, சீமான் எதனால 1 கோடி வாக்கு வாங்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வெளியிட்டிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சீமான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப சரியாக பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயத்துல ஒரு பெரிய தவறுதல் பண்ணிட்டாரு அப்படின்னும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் நிறைய பொதுக்கூட்டங்கள் போடாம இந்த சின்னம் வேலையிலேயே ரொம்ப பிஸியாக இருந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நிர்வாகிகளுக்கு என்னென்ன வேலைகளை கொடுக்கணும் அப்படின்றத தவறிட்டாரு அப்படின்னும், இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான வாக்குகள் கம்மியாக இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீமானுடைய சின்னம் மாறிய பிறகு நிறைய படிப்பறிவு இல்லாத பாமர மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சீமானுடைய சின்னம் என்ன அப்படின்றதே தெரியாமல் இருந்திருக்கு. மைக் சின்னம் வழங்கிய பிறகு என்னதான் அந்த மைக் சின்னத்தை ட்ரெண்டிங்காக மாற்றியிருந்தாலும் ஸ்மார்ட் போன் பயன்பாடு இல்லாத நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படின்றதே தெரியாமல் இருக்கு அப்படின்னும், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வாக்குகள் சீமான் கூட வாங்கியிருக்க முடியும். ஆனா அந்த ஒரு தருணத்துல சீமானுடைய பொதுக்கூட்ட மேடைகளை விட சீமான் சின்ன வாங்கத்திலே அதிக வேலையாக இருந்ததுனால நிறைய வேலைகள் பார்த்தீங்கன்னா விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் சீமானுடைய வாக்கு வங்கி கணிசமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு சீமான் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தனிச்சு நிற்கிறதா அவருடைய பலம் அப்படின்னு இருந்தாலுமே இடையில பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வைப்பாரா, பாமக கட்சியோட கூட்டணி வைப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகங்கள் இருந்துருந்துச்சு. இது குறித்து சீமான் கூட மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல இருந்து மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்றத சீமான் புரிஞ்சுட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய பலனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தனிச்சு நின்று போராடுறது தான் அப்படின்றது தான். மக்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு ஆண்டு காலம் கட்சியை துவங்கி இப்ப வரைக்கும் தனிச்சு நின்று போராடுறாரு அப்படின்ற ஒரு இறக்கம் தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அதிக அளவு இருந்துட்டு இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம புதிய வாக்காளர்களாக வரக்கூடியவங்கல இருந்து ஒரு புதிய மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்களும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு, இனி வரும் காலங்களில் புதிய வாக்காளர்களாக வரக்கூடிய அனைத்து நபர்களுமே நாம் தமிழர் கட்சி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றதுதான் பாண்டேவுடைய கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த விஷயம் குறித்து தமிழ்நாடு முழுக்க பாண்டே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிறைய கருத்து கணிப்புகளை எடுத்திருக்காரு. இந்த கருத்து கணிப்பு தகவல்களை பார்த்தீங்கன்னா முழுதுமாக அவருடைய சேனல்ல போட்டிருக்காரு. இந்த எல்லா தகவல்களையும் சுருக்கமாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிங்க. நாங்கள் அடுத்த வீடியோக்களாக வெளியிடுவோம். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.